அப்போ ஓபிசியில் இருக்கிற நீங்கள் ஏன் ஓபிசிலே வந்து உள் ஒதுக்கீடு கேட்காம நீங்கள் வந்து பழங்குடி இனத்தில் வந்து ஒதுக்கீடு கேட்கறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? மண்டல் கமிஷனில் வந்து என்னென்ன காரியங்களை கொடுத்து சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து வந்து அந்த மண்டல் கமிஷன் மூலமாக நிறைவேற்றுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உள்நாட்டு மீனவர்களாக நீங்கள் எதை குறிப்பிடுவீங்க? அந்த நதி ஓரங்களிலே மீன்பிடித்தல், டேம், வாட்டர் ரிசோர்சஸ், இப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை வந்து மீனவ சமுதாய மக்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வந்து அவங்களோட பங்களிப்பை வந்து கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற 7516 கிலோமீட்டர் ஒரு கடல் எல்லையை பாதுகாக்கிற பங்களிப்பு 90% மீனவர்கள் அதில் பங்களிக்கிறார்கள். நாட்டிற்கு ஈட்டி கொடுக்கின்ற வருவாயில 20% வந்து இரும்பு மங்கை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த பூலாந்தேவியுடைய சகோதரி ருக்மணி தேவி நிஷாத் வந்து உங்களோட வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுறாங்க. நாங்களும் எங்களோட மீனவ சமுதாயத்து மக்கள் பின்னோக்கி இருக்கிற அந்த மக்கள் முன்னோக்கி வரணும். 2 பேர் கோரிக்கையும் ஒற்றை கோரிக்கையா இருக்கிறதுனால அவங்க வந்து எங்களோட களம் சேர்த்து தேசிய அளவுல இந்த கோரிக்கையை வந்து நம்ம தேசிய அளவுல கொண்டு சேர்க்கணும்.